Vanakkam, Vandam, Namaste, Namaskar. Welcome back to our YouTube channel. So I look so pretty today. ஏன்னா நான் வந்து புது லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணியிருக்கேன். So I have tried Pilgrim ஓட newly launched bullet lipsticks வந்து chocolate teas அப்படின்ற shade. It looks so beautiful. செம்ம பிரிட்டியா இருக்கு, செம்ம அழகா இருக்கு. அந்த லிப்ஸ்டிக் பார்த்தனே டக்குன்னு ஒரு ஆரஞ்சு ஷேட்ல ஏதாவது ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால இப்படி வந்தாச்சு. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் மை பாடி கேர் ரொட்டீன். லைக் நாட் ஓன்லி ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணி க்ரூம் பண்ணிக்கிறேன் பாடியை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேக் டு பேக் நான் இப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்போவுமே ஹாவ் திஸ் பிஹேவியர். இது வந்துட்டு ADHD பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஒன்று வேலை பார்த்தா ஒரேடியாக பார்க்குறது, இல்லை சுத்தமாக வேலை பார்க்காம இருக்கிறது. அது அந்த ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனாலும் அது வேலை பார்க்கவே தோணாது. இன்னைக்கு லிட்ரலி நான் இன்னைக்கு ஒரே நாளே உட்காந்து 5 வீடியோ முடிச்சிருக்கேன். இது 5வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதோட லிங்க்ஸ் கீழே இருக்குது, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். நான் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இட் திஸ் வீடியோ. பாடி கேர்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கிறது. டெய்லி நான் குளிப்பேனான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது வந்துட்டு வேற விஷயம். பட் குளிக்கும் போது நம்ம ப்ராப்பராக சூப்பராக க்ளீனாக அந்த மாதிரி குளிச்சிடணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ சொல்ல போகிறேன். சோப் யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டு பாடி வாஷ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து இந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ், எனக்கு ஜென்ரலாகவே பெருசாக அந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்காது. பட் அந்த ரேசர் அந்த ஷேவ் பண்ணுற டைமில் இல்லை அந்த டைம்லலாம் அப்பப்போ அந்த தை ஏரியா கிட்டலாம் லைட்டாக வரும். ஆனால் இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணதுலேருந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா டெய்லியுமே அந்த மைல்டு எக்ஸ்போலேஷன் நம்ம பாடிக்கு கொடுத்துட்டே இருக்கனால. அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் எனி பாடி வாஷ். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக பாடி வாஷ் ட்ரை பண்ண போறீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பாடி வாஷும் ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ த பாடி வாஷ் ஐ எம் கரண்ட்லி யூசிங் இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட் அட் பிளேல இந்த டெய்லி எக்ஸ்போலேட்டிங் பாடி வாஷ். இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் 2-3 டைம் போட்டு வாவ் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே 2-3 டைம் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாடி வாஷ் செம்மையாக இருக்குது. லைக் ஐ ஜஸ்ட் லவ் இட். யூஸ்வலாக வந்துட்டு எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்பேன். இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் அதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்மெல் ஸோ குட். லைக் சாக்லேட்டோட இது தான். பட் ஆனால் அந்த லாங் லாஸ்டிங்காக ஸ்மெல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் இது கிடையாது. இது மெயினாக எக்ஸ்போலியேட்டிங்கிறனால அந்த வேலையை தான் இது மெயினாக பார்க்கும். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு எந்த பாடி வாஷ் நீங்கள் வாங்கினாலும் ஒரு லூஃபா வந்துட்டு உங்களுக்கு மஸ்ட்டு. ஸோ அந்த லூஃபா வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற லூஃபா ரொம்ப ஈரமாக இருக்குது, அதனால புதுசு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே இது பஞ்சாக வாங்கிடுவேன். அமேசானில் வந்துட்டு பேக் ஆஃப் 3 பேக் ஆஃப் 5 இருக்கும், அந்த மாதிரி வாங்கிடுவேன். ஏன்னா பாடி வாஷ் வந்துட்டு நம்ம கையில் தேய்ச்சி இது பண்ணுறத விட லூஃபா வச்சு லைட்டாக லேதர் அப் பண்ணுறப்போ இன்னுமே ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். உங்களுக்குமே அப்போ தான் அந்த குளிச்ச ஃபீல் மாதிரி வரும். ஸோ இட்ஸ் பெட்டர். நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்களோ பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ஒரு லூஃபா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து வார்ம் ஆர் கோல்டு வாட்டரில் குளிங்க. ரொம்ப ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஹாட் வாட்டரில் குளிக்கும் போது அது ரொம்ப ரிங்கிள்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறமா அகைன் கோல்டு வாட்டரில் கண்டினியூஸாக குளிக்கிறப்போ மூஞ்சி அந்த ஃப்ரெஷ் அண்ட் ப்ளம்பியாக இருக்கிறது ஃபீல் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டு பாடி லோஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ் ஃபார் பாடி லோஷன். ஒன்று வந்துட்டு விஷ்கேரோட இந்த சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் இது ரெண்டுமே ஒரே பாட்டிலாக இருக்கவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, கெமிஸ்ட் பிளேலேயே வந்துட்டு AHA பாடி லோஷன். ஆக்சுவலி இதை நான் வாங்குற பிளானே இல்லை. நான் பாடி வாஷ் வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இதை ஆர்டர் போட்டுட்டேன். அதனால வந்துட்டு இதை இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்போவுமே நான் வெளியில் எங்கேனாவது போகிறேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை தான் போடுவேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்முலா வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். பட் ஆனால் நீங்கள் இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலுமே அது கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அப்சர்வ் ஆகி போயிடும். பட் கம்மிங் டு திஸ், ஸோ இது ரொம்ப லைட் வெயிட். அதனால வந்துட்டு எப்போவுமே குளிச்சுட்டு அப்புறம் உடனே வந்துட்டு இந்த பாடி லோஷன் போட்டு கவர் பண்ணிடுவேன். ஸோ இது 2 தான் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். விசிபிளாக டேன் போல. பட் ஆனால் நமக்கு தெரியுமா ஒரு க்ளோ ஷைன் இருக்குது நம்ம கையில் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஆல்சோ இது ரொம்ப திக் லேயர்ன்றனால என்னோட கால்லாம் வந்துட்டு வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு த்ரூ த டே சாஃப்டாகவே வச்சுக்குது. பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எதாவது பாடி லோஷன் வாங்காத இருந்தாலும் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரோட வாங்கிக்கோங்க. இட் வுட் பி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நெசசரின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இது பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவான ஒரு க்ளோ ஆர் எஃபெக்ட் கிடைக்கும்.
ரேசர்ஸ் அண்ட் ட்ரிம்மர்ஸ். ட்ரிம்மர் வந்துட்டு ஜஸ்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறது தானே, பட் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அஸ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட். நீங்கள் எப்பவுமே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணுற நாள் அன்னைக்கு நல்லா வந்துட்டு பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். இட் பிகாஸ் டெட் செல்ஸையும் அதை சேர்த்து வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. நான் வேக்சின் பண்ணதே இல்லை, ஒரு டைம் பண்ணியிருக்கேன், அதோட பண்ணதே இல்லை. எனக்கு வேக்சின் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, அடிக்கடி போய் சலூன் போய் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கல. ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த மாதிரி ட்ரிம்மர் ஆர் ரேசர் நீங்கள் வீட்டிலே வாங்கி வச்சுட்டு இப்போ தேவையோ அப்போ மட்டும் பண்ணிக்கலாம். லைக் ரெகுலராக பண்ணணும் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், ரெகுலராக பண்ணுவேன், லைக் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். இப்போலாம் கையில் நல்லா முடி இருக்குது, பட் ஆனாலும் நான் ஸ்லீவ்லெஸ்லாம் அப்படியே தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்போது ஸ்லீவ்லெஸ் போடுறேன், இல்லை வந்துட்டு ஷார்ட் ட்ரெஸ் போடுறேன்னா ஷேவ் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணுறது இல்லை. வீனஸில் இந்த ஜில்லட் ரேசர் வந்துட்டு மை சூப்பர் ஃபேவரட். இதுலேயே வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் இது இருக்கும்ல, இந்த இடத்துல என்னது ஒரு ஜெல் மாதிரி வச்சு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. லிட்டரலி அந்த பேஸ்ட் மட்டும் தான் வருமே தவிர முடி ட்ரிம்மே ஆகாது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்துட்டு நான் இந்த பேசிக்கான இதுதான் வாங்குறேன். ஸோ இஃப் புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்னா ஜில்லட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் கமிங் டு அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன்ஸ். அதுக்குமே ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்துட்டு விஷ்கேர்லேருந்து, ஒன்று வந்துட்டு கெமிஸ்ட் பிளேலேருந்து. அகெயின் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட், ஒரு பிராண்ட் வாங்கிட்டேன்னா பிடிச்சிச்சுன்னா அதுலேயே நிறைய வாங்கி ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி இது வாங்கினது. அண்ட் இது ரெண்டுத்துல நான் ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லிடுறேன். ரெண்டுத்தோட டெக்ஸ்சர் அது எல்லாமே வந்துட்டு மோரலஸ் சேம் தான். இது வந்துட்டு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், இது லைட்டாக அந்த ஒரு மெடிசினல் ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஃப்ரெஷ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா விஷ்கேர் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, பட் இந்த கெமிஸ்ட் பிளே அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இல்லை. இது வந்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்காதனால வெளியில் போகிறோன்னா இதை யூஸ் பண்ணுவேன், அண்ட் வீட்டில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுவேன். குளிச்சுட்ட உடனே இதையும் பாடி லோஷனை யூஸ் பண்ணுறது ஒரு ரெகுலரான ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஆல்சோ அண்டர்ஆர்ம் பிக்மெண்டேஷன் இஸ் ஆல்சோ கோரிலேட்டட் வித் ஹார்மோனல் இஷ்யூஸ் அண்ட் அதெல்லாமும் இருக்கு. ஸோ உள்ளேயும் கரெக்டாக வந்து அண்ட் வெளியிலையும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிங்கன்னா யூ கேன் சி குட் டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்போ வந்துட்டு நான் பி பாடி வைஸோட ரோலானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் புதுசாக. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இது நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி போட்டிருந்தேன், அதுலேயே வந்துட்டு இதை பற்றி காட்டியிருந்தேன். பாடி பர்ஃப்யூம்ஸ் லைக் ஹேர் அண்ட் பாடி மிஸ்ட். இல்லை இந்த பிங்க் கலர் சூப்பர் ஃபேவரட், செம்மையாக இருக்குது, லைக் செம்ம ஸ்மெல் வருது. ஸோ இஃப் வாங்குறதுனா வாங்குங்க. இது 3மே சேர்த்து நான் வந்துட்டு இந்த மினி ட்ரையல் பேக் இருக்கும்ல, ஐயோ சில பேருக்கு பர்ஃப்யூம்ஸ் ஆஃப் பாடி ஸ்ப்ரே சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த மாதிரி மிஸ்ட் ட்ரை பண்ணலாம். இது அவ்வளோவா அப்படியே நீங்கள் ஸ்கின்ல போட்டுருக்கீங்கன்னு ஃபீல் ஆகாது, பட் ஸ்டில் இட் கிவ்ஸ் யூ குட் ஸ்மெல். பட் ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்காது, அதுதான் பிரச்சனை. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஹேரில் இதை அடித்தேன். இப்போயே எனக்கு பெருசாக வந்துட்டு ஸ்மெல் வர மாதிரி தெரியல. ஸோ அப்பப்போ வந்துட்டு எடுத்து அப்பப்போ அடிச்சுக்கலாம். இப்போ நான் அடிக்க போகிறேன் சாரி. இவ்வளோ தான் நான் வந்துட்டு பாடி கேருக்குன்னு இப்போ பண்ணுறது. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராஸாக சில மிஸ்லேனியஸ் பொருட்கள்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ஸ்வெட் பேட்ச். இது வந்துட்டு பி சேஃப் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸ்வெட் பேட்ச் யூஸ்வலி வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அது இதுன்னு அதில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது மீட்டிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சமயத்துக்குலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் பிளாட்டிங் பேப்பர்ஸ். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்துட்டு எப்போவுமே உங்கள் பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. See the oil. இப்போ மூக்குலேருந்து வரப்போது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு நீங்கள் பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்கப் எதுவுமே கிடையாது, குட்டியாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே போட்டுக்கலாம். வெளில போகும்போது எடுத்துக்கிற இன்னொரு விஷயம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே. ஸோ யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எடுத்துக்கோங்க, ரீஅப்ளை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இஃப் இன்னுமே நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கணும், உங்கள் கை கால்களும் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கெட் அ சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே. நான் ஜென்ரலாக சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே வெளியிலலாம் கொண்டு போக மாட்டேன், பட் ஐ மேக் ஷோர் இஃப் ஸ்லீவ்லெஸ் ஏதாவது போடுறேன்னா குளிச்சு வந்த உடனே போட்டுருவேன்ல, அதோட விட்டுட்டு கரெக்டாக வெளியில் கிளம்பும் போது இதை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். ரீஅப்ளை பண்ணுற அளவுக்கு இன்னும் அந்த பர்பஸ் வரல, ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வெயிலே சுற்றுறது இல்லை. இது வந்துட்டு ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் ரீஅப்ளிகேஷன், நார்மலுக்குமே இது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இது பாடிக்கும் கவர் பண்ணுறதுனால gives you the dewy look. ஸோ இஃப் நீங்கள் வந்துட்டு ட்ரை ஸ்கின் ஆனீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ட்ரை திஸ் அவுட். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆயிலி ஸ்கின் ஆனீங்கன்னா ஜஸ்ட் பாடியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ யா, ஸோ ஐ கெஸ் நான் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா ப்ராடக்ட்ஸுமே காட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை கரண்ட் பாடி கேர் ரொட்டீன். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.